ப்ரைஸ் லார்ட், க்ளோரி டு காட். நீங்கள் டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த டெமோ வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட சாங் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் சாங் வந்து ஜோசப் ஆல்ட்ரின் அவங்களுடைய சாங். ஸோ அந்த சாங்குடைய ஒரு ஐடியா வச்சு தான் இந்த பீட்டை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பீட்டுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பேக் போட்டால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களதில் ஆல்ரெடி இம்போர்ட் ஃபைல் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் இம்போர்ட் போயிட்டு நீங்கள் நான் கொடுத்துருக்க ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு காமிக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் டேட்டாஸ் மட்டும் அங்கே இருக்கும். ஸோ இதுக்கான ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் இந்த சேஞ்ச் எல்எஸ்பி நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் கரெக்டாக 12th பொசிஷனில் நான் கொடுத்துருக்க அந்த பேக்கை நீங்கள் ட்ராக் பண்ணி போடணும். ஸோ குறிப்பிட்ட அந்த பேக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேஞ்ச் பொசிஷன் பண்ணால் தான் ட்ராக் ஆகும். ஒருவேளை நீங்கள் வேறு ஏதாவது அதில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் 12th வச்சிங்கன்னா தான் இப்போ நான் கொடுக்க போகிற ஸ்டைல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணிட்ட அப்புறமா நீங்கள் உங்களுக்கான டிவைஸ் என்னவோ அந்த டிவைஸஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ரைட், உங்களுக்கான டிவைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அந்த டிவைஸை உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டிவைஸ் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களதில் இப்போ நீங்கள் புதுசாக போட்டதுனால அது அப்டேட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஃபுல் க்ரீன் வரணும். ஸோ அந்த க்ரீன் கலர் வந்த அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சேவ்னு சொல்லியிருக்கோம், சேவ் ஆஸ் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த சேவ் பண்ணும்பொழுது கவனமாக பண்ணணும். ஏன்னா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் டேட்டாஸ் போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுடைய மெமரிஸை நீங்கள் செக் பண்ணணும். இந்த SX920ன்றதுனால 2 GB டேட்டாஸ் வந்து வாய்ஸ் டேட்டா வைக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் ஒருவேளை உங்களுக்கு டிவைஸ் வேறையாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே சேவ் பண்ணும்போது CQIயில் தான் எப்பயுமே அது காமிக்கும். இன்ஸ்டாலேஷன் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் சேஞ்ச் பண்ணி அதை CPIயாக மாற்றிக்கோங்க. சரிங்களா, காப்பி ப்ரொடெக்டட் இன்ஸ்டாலேஷன் ஃபைல். ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ்பென்ஷன் மேனேஜர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது கரெக்டாக பண்ண முடியும். இப்போ தான் நீங்கள் புதுசாக பண்ணுறேன்றவங்க வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸோட இதையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, மற்ற டேட்டாஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நீங்கள் அந்த CPI ஃபைலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை பென்ட்ரைவில் போட்டுட்டு பென்ட்ரைவ்லேருந்து உங்களுடைய கீபோர்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்தே நீங்கள் என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது இந்த வீடியோவில் இப்போ நான் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டைல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பேக்குக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன். நிறைய டிஃப்ரென்ஸான ஸ்டைல்ஸ் இருக்குது இதில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டைல் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அந்த தாரத்தப்பட்ட பீட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டைல் நம்ம இதில் வச்சுருக்கேன் இப்போ. ஸோ இன்னும் ஃபர்தராக சில பீட்ஸ் தப்லா பேஸ் பண்ண பீட்ஸ் இருக்குது. தாரத்தப்பட்டிலே 6/8 அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மேட் ஆஃப் பீட்ஸ் நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வர லிங்க்ஸில் இதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த பேக்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நான் கொடுக்க போகிற ஒவ்வொரு ஸ்டைலுமே நீங்கள் அதிலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இதனால் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அந்த தேவை கிடையாது. நீங்கள் ஒரு தடவை இந்த பேக்கை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டைலும் நான் கொடுக்குறது உங்களுக்கு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் 2வது பேக் ஒன்று இருக்குது. ஸோ அதையும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இன்னொன்று இதை யாருக்கும் சேல் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து நான் ஃப்ரீயாக நான் இதை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச டைமுக்கு நான் அதை கர்த்தருக்காக நான் அதை ஒரு பெரிய ஊழியமாக செய்யணும்னு ஆசைப்பட்டு நான் அதை செய்கிறேன். ஸோ எனக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. கண்டிப்பாக இது நிமித்தம் நிறைய சபைகளில் இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்டைல் நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது என்னுடைய வாஞ்சை. கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கணும். அதுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.